இத மாதிரி வேற ஏதாவது ஒரு நாட்டில் நடந்திருந்தது அப்படின்னா ஊடகங்கள்லாம் பதறி அடிச்சுட்டு வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நாடு முழுக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். தேர்தல் ஆணையம் பதறி அடிச்சுட்டு இது குறித்த விளக்கங்களை கொடுக்கும். உண்மையை கண்டறிகிறோம், தவறு நடந்திருந்ததுன்னா அவங்கள தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லிடுவோம். தீர்ப்பு மன்றங்கள்லாம் இதை சுமோட்டோ வழக்காகவே எடுத்துக்கிட்டு இதுக்கு விடை காணாத வரைக்கும் முழு நிறைவான அரசு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நெருக்குதலை கொடுத்துரும். பாஜக மாதிரியான கட்சி உடனடியா எங்களுடைய நேர்மையை சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வெகுண்டெழுந்து எதிர்வினை ஆற்றிடும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இங்க நடக்கல. அதுதான் இந்தியாவில் இருக்கிற சிக்கல். இந்த அமைதி மேல தீ வச்சு கொளுத்துனா என்ன? எதை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓட்சோரி ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த சான்றுகள், ஆதாரங்கள், அது குறித்து தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இந்த காணொலியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இது சடங்குக்காக சொல்றது இல்லை. இந்த தலைப்புல ஒரு தொடர் கலந்துரையாடலை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வேண்டுகோள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ராகுல் காந்தி ஓட்சோரி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஊடக நேர்காணல் நடத்தி இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி முறைகேடா செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத சான்றுகளுடன் வெளிப்படுத்தியிருக்கிறார். சரி, அப்படி வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னா பெரும்பாலானவர்களுக்கு நல்லாவே தெரியும். பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுவதனுடைய பின்புலம் முறைகேடானது. அதுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையா இருக்குது. தேர்தல் ஆணையம் மட்டுமில்ல, இந்தியாவின் பிற அனைத்து துறைகளும் அதற்கான அதிகாரிகளும் இந்த வெற்றிக்கு முறைகேடான கூட்டாளிகளாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு வகை மாதிரியா இன்னென்ன அடிப்படையில் அந்த முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சான்றுகளோட விளக்கப்பட்டிருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பொதுத்துறை நிறுவனங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை படிப்படியாக இழந்திருக்கு. அதுக்கு காரணம் அப்படின்னா பல விஷயங்களை நம்ம தொகுத்து சொல்லலாம். தலைமை தேர்தல் ஆணையாளருடைய நியமனம், உச்ச தீர்ப்பு மன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய நியமனத்தை அவசரமா உச்ச தீர்ப்பு மன்ற தீர்ப்புரைஞரை நீக்கிட்டு பிரதமர், எதிர்கட்சி தலைவர், பிரதமர் தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைச்சர் அப்படிங்கிற முறையில் அதை சுருக்கி எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் பிரதமரும் பிரதமர் தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைச்சருமே இருந்து பெரும்பான்மை அப்படிங்கிற அடிப்படையில் யாரை வேணாலும் தேர்தல் தலைமை ஆணையராக நியமிக்க முடியும் அப்படிங்கிற சூழலை ஏற்படுத்தி அப்படி தலைமை ஆணையரை நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்து பயன்படுத்தப்பட்டு இருக்கிற வாக்கு எந்திரங்கள், வாக்குப்பதிவு எந்திரங்கள், இதன் மேல தொடர்ச்சியா பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் பிடிவாதமா அதுல எந்த விதமான மாற்றங்களையும் வெளியிலிருந்து செய்ய முடியாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. பலர் நிரூபிச்சிருக்கிறாங்க. பொதுவா எந்த ஒரு எலக்ட்ரானிக் கருவிலையும் வெளியிலிருந்து மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது பொதுவானது. குறிப்பா இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல திருத்தம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனா அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட மறுக்குது. காரணம் என்னன்னா அது வடிவமைக்கப்பட்ட தேர்தல் எந்திரம் தானே தவிர நாங்க வச்சிருக்கிற தேர்தல் எந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அதை மறுக்குது. அப்ப நீங்க வச்சிருக்கிற தேர்தல் எந்திரத்தை தாங்க எங்களுக்கு, நாங்க அதை காட்டுறோம் அப்படின்னா அதை நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. சரி, அந்த தேர்தல் எந்திரத்தை நீங்க பயன்படுத்துற கோடிங் என்ன, அதை வெளியிடுங்க, அதை நாங்க அந்த கோடிங் மூலமா இதுல எப்படி முறைகேடு செய்ய முடியும் அப்படிங்கறது நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. இப்படி வாக்கியந்திரங்கள் மேல பல கேள்விகள் இருக்குது. அதை எதையுமே உள்வாங்காம அடம்பிடிக்கிறது மாதிரி தேர்தல் ஆணையம் நடந்துக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னும் தெளிவா சொல்லலாம் அப்படின்னா 2019 மக்களவை தேர்தல், அதுல தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல கொடுத்திருந்த தரவுகளின்படியே கிட்டத்தட்ட 370க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு.
இதை கண்டுபிடிச்சு கேள்வி எழுப்பின உடனேயே தேர்தல் ஆணையம் செய்தது என்ன தெரியுமா? அந்த வெப்சைட் தரவுகளை நீக்கினது தான். அப்படி நீக்கினதுக்கு பிறகு இன்னை வரைக்கும் ஏன் அந்த வித்தியாசம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலை கூட அதிகாரபூர்வமா தேர்தல் ஆணையம் தந்ததே இல்லை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்தும் தேர்தல் முறைகேடுகள் குறித்தும் எவ்வளவோ கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. எந்த கேள்விக்கும் தகுந்த பதில அதிகாரபூர்வமா தேர்தல் ஆணையம் வழங்கினதே இல்லை. சிசிடிவி பதிவுகள் அதை 45 நாளைக்கு மேல வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை அழிக்கிறதுக்கு ஆணையம் உத்தரவிடுது. SIR அப்படின்னு சொல்லி சிறப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுல எழுப்பப்பட்ட பல கேள்விகள், அதுக்கு குறிப்பா இன்னும் எந்த பதிலையும் தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை. இந்த நிலையில தான் ராகுல் காந்தி இந்த ஊடக நேர்காணல நடத்தியிருக்கிறார். இதில் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, வகை மாதிரியா ஒரே ஒரு தொகுதியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த தொகுதியில சற்றேறக்குறைய 6 மாசம் நாங்கள் ஆய்வு நடத்தி இந்த முடிவுகளை கண்டடைச்சிருக்கிறோம். அடுத்து இந்த ஆய்வுக்காக தேர்தல் ஆணையத்திட்ட டிஜிட்டல் வாக்கு அட்டவணை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது தர மறுத்தது. வீடியோ பதிவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதையும் தர மறுத்திருக்கிறாங்க. தேவைப்பட்டா நீங்க இந்த ஆவணங்கள்ல இருந்து செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. அது எவ்வளவு? 7 அடி உயரத்துக்கு 3 கட்டுகள் இருக்கு. அவ்வளவு அதிகமான காகித ஆவணங்களை கொடுத்துட்டு வாய்ப்பு இருந்தா இதுல நீங்க செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் ஆவணங்கள்லையுமே OCR பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பதிவுகளுடைய தரம் இருக்கு. இப்ப இவ்வளவு இளைஞர்களுக்கு இடையிலையும் கிட்டத்தட்ட 6 மாசமா ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி இந்த முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல என்ன சொன்னாங்கன்னா 5 விதமான முறைகேடுகளை நாங்க ஆதாரபூர்வமா வெளில கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. முதல் முறைகேடு என்ன அப்படின்னா, ஒரே பேரு பல வாக்குச்சாவடிகள் இருக்கு. இப்படி 1-2 இல்ல 11,965 வாக்காளர்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2வது, முகவரி இல்லாத போலி முகவரியில இருந்த வாக்காளர்கள். இப்படியான வாக்காளர்கள் எவ்வளவு பேரு அப்படின்னா 40,009 பேர். ஒரு அறை கொண்ட ஒரே வீட்டுல 60-70 வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமா இருக்கிற மாதிரியான பதிவுகள். இந்த மாதிரி எவ்வளவுன்னா 10,452 வாக்காளர்கள் இப்படி இருக்கிறாங்க. அடுத்து, வாக்காளர்கள் குறித்த அடையாளம் தெளிவா இல்லாம, புகைப்படமே இல்லாம இருந்தாலும் ரொம்ப சின்னதா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான இந்த மாதிரியான விதத்துல நிறைய வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அது எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா 4,132 பேர். புதிய வாக்காளர்கள் தகுந்த வயது அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நேரடியா போயிட்டு படிவம் 6 அப்படிங்கிற படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்து முதல் முறையா நேரடியா வாக்களிக்கிறவங்க. இப்படி வாக்களிச்ச வாக்காளர்கள் எவ்வளவு பேரு அப்படின்னா 33,692 பேர். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா 70 வயசு 80 வயசு வாக்காளர்கள்லாம் படிவம் 6 பூர்த்தி பண்ணி கொடுத்து நாங்க முதல் முறையா வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு தொகுதியில பதிவான மொத்த 6,59,826 வாக்குகள்ல 1,250,000 வாக்குகள் இந்த மாதிரி முறைகேடா சேர்க்கப்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது பதிவான ஒட்டுமொத்த வாக்குகள்ல 17% வாக்குகள் முறைகேடானவை. இது ஒரு தொகுதியில. அப்ப இதே அடிப்படையில இந்தியா முழுவதும் கணக்கெடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கோடி வாக்காளர்கள் வருவாங்க, எவ்வளவு கோடி வாக்குகள் விழுந்திருக்கும், அந்த வாக்குகளுக்கு யார் பொறுப்பேற்கிறது? ராகுல் காந்தி இன்னொன்னையும் தெளிவா சொல்றாரு, இந்தியா முழுமைக்குமான இந்த மாதிரியான விவரங்களை டிஜிட்டலைஸ் முறையில் தந்தா நாங்களே அதை சரி பண்ணி இந்த மாதிரி வெளிப்படுத்தி காட்டுறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இதன்படி பார்க்க போனா ஒட்டுமொத்தமா நடந்த தேர்தலும் முறைகேடாக நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுலையும் இன்னைக்கு இப்ப பிரதமராக இருக்கிற மோடி அப்படி பிரதமராக இருந்திருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதும் வெளிப்படையா தெரியுது. இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அதுவும் சாதாரண ஒரு மனிதன் வைக்கல, நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒருவர் மாடலுக்காக ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டு அந்த தொகுதியில என்னென்ன முறையில என்னென்ன வழிகளெல்லாம் இந்த மாதிரி முறைகள் நடந்திருக்குது, ஒவ்வொரு வழியிலையும் எத்தனை வாக்குகள் அப்படின்னு சொல்லி துல்லியமான தரவுகளோட ஒரு எதிர்கட்சி தலைவர் வெளிப்படுத்தி சொல்றாரு. ஊடகங்கள் சாதாரணமா இதை ஒரு செய்தி மாதிரி கடந்து போகும். ஏன் இப்படி நடந்துக்கிறது? முழுக்க ஊடகங்கள் அத்தனையும் பாஜகவினுடைய சார்பாக பாஜகவின் பிரதிநிதியாக தன்னை கருதி கொண்டுதான் எல்லா செய்திகளையும் வெளியிடுது அப்படிங்கிறது
ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சதுதான். தீர்ப்பு மன்றம் நேரம் சுமோட்டோ வழக்கா இதை எடுத்துக்கணும். ஆனா இதை பேசுற இந்த நொடி வரைக்கும் அந்த மாதிரியான எந்த அறிவிப்பும் வரல, வழக்கு எடுத்துக்கிடப்படலை. இது இன்னொரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகப்படும். தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய துல்லியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அது சிம்பிளா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உறுதிமொழி பத்திரம் எழுதித்தாங்க, அதன் பிறகு முடிஞ்சா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அடிப்படை என்ன அப்படின்னா, பலரும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா முதலாளித்துவ கட்சி தாங்க, எல்லா முதலாளித்துவ கட்சிகளும் இந்த மாதிரி முறைகளில் ஈடுபடுறது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நிச்சயமாக அதுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. எல்லா முதலாளித்துவ கட்சிகள் தான் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் பெரும் முதலாளிகளுடைய லாபத்துக்காகத்தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா, திட்டமிட்டு கடந்த 10-11 ஆண்டுகள்ல இந்திய நிர்வாகம் படிப்படியா சீரழிக்கப்பட்டிருக்கு. அரசனுடைய அத்தனை துறைகள்லையும் வலதுசாரி சிந்தனை கொண்ட RSS பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் முழுக்க நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. தீர்ப்பு மன்றங்கள் தொடங்கி அத்தனை துறைகள்லையும் இந்த மாதிரியான ஊடுருவல் மிக விரிவாக நடந்திருக்குது. இப்ப இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா கூட இன்னும் ஒரு 25 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு மோசமான சீர்கேடு நடந்திருக்குது. இந்த மாதிரியான சீர்கேடை பாஜகவை தவிர வேற எந்த கட்சியால் செய்யுமா அப்படிங்கிறது தான் மக்கள் முன்னால் வைக்க வேண்டிய கேள்வி. சரி, எல்லாம் முடிஞ்ச கதை. இப்ப இனி நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அத்தனை எதிர்கட்சிகளும் ஓரணியில திரண்டு இதை தவிர வேற எந்த நடவடிக்கையும் எடுக்காம முழு மூச்சா இதுக்காக பெரிய பெரிய போராட்டங்களை நடத்தணும். நீங்க இடையில இருக்கிற வேற எல்லா பிரச்சனையும் தூர விட்டுறலாம். லஞ்ச ஊழல் முறைகேடு, அதில் உள்ள புகார்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அப்படி அத்தனையும் ஒதுக்கி தூர வச்சுட்டு முழு மூச்சா தீர்ப்பு மன்றம் இதை வழக்கா எடுத்தது அப்படின்னா நான் எடுக்கணும், அப்படி எடுக்கலை அப்படின்னா எடுக்க வைக்கணும், வழக்கு போடணும். இதை தவிர இதுல ஒரு தீர்வு காண்றது வரைக்கும் வேற எதை பத்தியும் பேச மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இதுல முழு மூச்சா இறங்கி செயல்படணும். தீர்ப்பு மன்றங்களா இருந்தாலும் சரி, புலனாய்வு துறையா இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையம் மாதிரியான அமைப்புகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான முறைகளில் ஈடுபட்டவங்க அத்தனை பேரையும் நாங்க தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட உறுதி எடுத்துக்கிட்டு இதுக்கான வேலைகளை தொடர்ச்சியா நடத்தணும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிக்கு முன்னால் இருக்கிற இப்போது இருக்கிற ஒரே வேலை திட்டம். இதை எதிர்கட்சிகளும் மக்களும் செய்யாம விட்டாங்க அப்படின்னா எப்போதும் பாஜக தான் ஆட்சியில் இருக்கும். அதை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியாது. அப்படி ஆட்சியில் இருக்கிறதனுடைய விளைவாக பல்வேறு சீர்கேடுகளை இந்த நாடு சந்திக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுரையோட புரிதல். மாற்று கருத்துக்கள், கூடுதல் விளக்கங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ச்சியா நம்ம உரையாடலாம், அதை முன்னெடுப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற வரை நன்றி.